ராதா, 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 எங்க போயிட்டா? எனது அன்பு தெய்வத்திற்கு கழட்டி எரியும் உடையில் ஒரு சிறிய கரை ஏற்பட்டாலே தாங்க முடியாத உங்கள் உள்ளத்தில் தாலி கட்டிய மனைவி கூறிய வாழையே செருகிவிட்டாள். வேலையே பயிரை மேய்ந்ததா அல்லது வேலையின் மேல் பயிர் சாய்ந்ததா? இது விடுகதை அல்ல, விதி எழுதிய உண்மை கதை. எப்படியோ கண்மூடி கண் திறப்பதற்குள் என் கற்பை மண்மூடி விட்டது. தூசு படிந்த ஓவியமாக இருந்தால் துடைத்து மாட்டி விடலாம். ஆனால் நான் ஒரு மாசு படிந்த ஓவியம். என்றென்றும் மறக்க முடியாத உங்கள் நினைவு சின்னமாக குழந்தை லட்சுமியை மட்டும் என்னுடன் அழைத்து செல்கிறேன். இனி இந்த அவமான சின்னத்தை நீங்கள் தேடுவதில் பயனே இல்லை. என்னை மன்னித்து மறந்து விடுங்கள் ராதா. ஒரு வாரமா இதே இடத்துல உணர்வே இல்லாம இப்படி மயங்கி கிடக்குறீங்க. ஏன்பா? உணர்வு இல்லாம போன மாதிரி உயிரே இல்லாம போயிருந்தா எவ்வளவோ நிம்மதியா இருக்கும். பிறப்பும் இறப்பும் உன் கையில இல்லப்பா, அது ஆண்டவன் சித்தம். அந்த ஆண்டவனுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? அநியாயமா குடும்பத்தை சேதடிச்சு என்ன அனாதி ஆக்கிட்டானே. பந்தங்களை பிரிஞ்சாத்தான்ப்பா பரம்பொருளோட சேர முடியும். ஐயா, என்ன சொல்றீங்க? சொந்த பந்தங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை உன் சந்தோஷத்தை சூறையாடிடுச்சு. இனி ஆத்மாவுக்காக வாழ்ந்து பார், உனக்கு அமைதி கிடைக்கும். வா. ஐயா, 10 நாளா
அன்ன ஆகாரம் எதையும் ஏத்துக்கல, மூலிகை மருந்துகளையும் மறுத்துட்டீங்க. ஏன் இந்த மௌன போராட்டம்? என்னுடைய நெடும் பயணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. ஆவி பிரிஞ்ச உடனே என் பூத உடலை இந்த இடத்துல சமாதி பண்ணிடு. ஐயா, 10 வருஷமா இந்த பரதேசிக்கு பணிவிட செஞ்சே உன் காலத்தை கழிச்சிட்டு, நீ உடம்புல காவி கட்டலைனாலும் கூட மனசுல காவி கட்டின சன்னியாசி. எனக்கு தெரிஞ்ச மூலிகை வைத்தியம் அத்தனையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அத நோய் நொடியில வாழும் பாமர மக்களுக்கு பயன்படுத்து. என்ன வண்டி எங்கன்னு பாத்தீங்க? சொக்கு, நாம டென்ட் அடிக்க வேண்டிய இடமே இதுதான். அங்க பாடுற என்ன இது? அத்தனை பேர் காதுல பூ வச்சிருக்கானுங்க. காதுல கடுக்கணும் இருந்தா சௌகரியமா இருந்திருக்கும். பரவாயில்ல, நம்ம திட்டத்தோட முதல் கட்டத்தை இங்கதான் ஆரம்பிக்க போறோம். கிட்ட பாருங்க, இறங்கு. ஓகே, அறிமுகத்தை கொஞ்சம் பலமாவே போடு. கவலைப்படாதீங்கண்ணே, நான் நடிக்கிற நடிப்புல இந்த ஊரையே அடுத்த ஊருக்காரனுக்கு குத்துப்படுறேன். ராத்திரா அந்த ஊருக்கு நாம போகணும். என்னைய கூப்பிட்டீங்க? உன் காதுலதான் பூ இருக்கு. வா. ஐயாவுக்கு என்ன வேணும்? அண்ணன் சாப்பிடுறதுக்கு ஹார்லிக்ஸ், ஓவல், பூஸ்ட், கொக்கரக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. டீ காபி தான் இருக்கு. என்னண்ணே, நம்ம கேட்டது எதுவுமே இல்லையா? என்னப்பா இது, வந்த உடனே இங்க மூட கிடக்குறாங்க. சரி, காப்பியாவது போட சொல்லு. டீ கடை நீ என்ன பண்ற? பால் சாஸ்தியா, தண்ணி கம்மியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை கம்மியா, குட்டிச்ச உடனே உயிர் போற மாதிரி 2 காப்பி. உயிர் போற காஃபி அவனுக்கு மட்டும். சரிங்க, குஞ்சம்மா 2 காப்பி கொண்டா. சரிங்க. அண்ணன் யாரு? சொக்கு, சத்துமா சத்துமா. இவரையா தெரியாம சொல்ற? இவரைத்தான் தெரியாதுன்னு சொல்றேன். இவர்தான் பிரபல சினிமா டைரக்டர் சித்தன் பானர்ஜி. சினிமா படம் எடுக்கிறவங்களா? ஆமா. கிராம சூழ்நிலையில ஒரு சின்ன காதல் கதையை எடுத்து விடலாம்னு ஒரு குக்கிராமம் தேடி அலையிறேன். இங்க ஏதாவது குக்கிராமம் கிடைக்குமே? இதுவும் குக்கிராமம் தாங்க. இங்கே தங்கி படம் எடுங்க. ரொம்ப சின்னதா இருக்கு. ஐயாவுக்கு ஒரு வேண்டுகோள். நான் சாகிறதுக்குள்ள சினிமாவுல வேஷம் கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு ஒரு வேஷம் கொடுங்க. இந்தாங்க காப்பி. ஓகே, உனக்கு வேஷம் கிடைச்சாச்சு. யார பார்த்து யாருக்குடா வேஷம் தர? ஐயா, உங்க பேர் என்ன? காதல சோனகிரி. நினைச்சேன். இந்த கிராமத்தை பத்தி சில விவரங்கள் தேவை, சொல்றீங்களா? கேளுங்க சொல்றேன். இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் ஏதாவது இருக்கா? கோர்ட்டு கச்சேரின்னு எங்க ஊர்ல கிடையாதுங்க. அதுக்கு 8 மைல் தள்ளி போகணும். அப்பா, பொழைச்சோம். சரி, உங்க ஊர்ல விவரம் தெரிஞ்ச முக்கியமான புள்ளிகள் யாராவது இருக்காங்களா? குறிப்பிட்டு சொல்றது மாதிரி இந்த ஊர்ல ராஜம்மான்னு ஒரு பணக்காரங்க இருக்காங்க. சின்ன தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு டாக்டர், பேரு அருணகிரி. அவரு பாக்குறதா வைத்தியம், குடுக்கறதா மருந்து. காதலகிரி, சோனகிரி, கொஞ்சம் கூட வந்து ஊர்ல நாங்க தங்கறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணி கொடு. ஆகட்டும்ங்க, கொஞ்சமாவது கொட்டு வா. டென்ட் அடிக்கலாம், ஒரு ஆள் பத்தாது. யோ யோ, ஏயா, என்ன தைரியம் இருந்தா எங்கேயோ இருந்து வந்து எங்க இடத்த பிடிச்சிருப்பேன். என்னையா முழிக்கிற? இது எங்க சாம்ராஜ்யம். நானும் எங்க அம்மாவும் தினம் இந்த இடத்துல உட்கார்ந்துதான் பூ கட்டுவோம். முதல்ல இடத்த காலி பண்ணு. எந்திரியா, சீக்கிரம் எந்திரியா. போ அந்த பக்கம். உட்காரு. அட உட்காரியா, எந்திரியா, உட்காரியா. ஆஹா, இந்த ஊர்ல நான் சொல்றது கேக்குறது கூட ஒரு ஆள் இருக்கே.
இதுக்கு முந்தி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யார் நீ? பரதேசி. அதான் உன் முகரக்கட்டைய பார்த்தாலே தெரியுது. எந்த ஊர் பரதேசின்னு கேட்டேன். தெரியாது. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிடலையா? ஐயோ பாவம். கோயில் மணி அடிச்சாச்சு. கூட்டம் செய்யறதுக்கு முந்தி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. சாமி, அடே லட்சுமி, வந்துட்டியா? கோயிலையும் ஜெயிலையும் தான் மணி அடிச்சா சாப்பாடு கிடைக்கும். இந்த மணி அடிச்சாச்சு, வந்துட்டே வழக்கு மூலம் உண்டகட்டி வாங்கிட்டு போ. ஆண்டவன் பிச்சை போடுறா, நாங்க வாங்கிக்கிறோம். இதுல உங்களுக்கே வைத்திருக்கு. இந்த பூவை சாமிக்கு சாத்துங்க. என்னங்க பூவை கூட. ஆஞ்சநேயர்ப்பா, நான் உயிருக்குயிரா நேசிக்கிற என் ஜீவாவோட காலை எப்படியாவது குணப்படுத்திடு. அதான் நான் உன்கிட்ட வேண்டிக்கிற பிரார்த்தனையே. இந்த கோயில் சோறு வழக்கமா எனக்கும் எங்க அம்மாவுக்கு தான் வாங்கிட்டு போவேன். 4 நாளா எங்க அம்மாவுக்கு காய்ச்சல். அதான் உனக்கு தரேன். இந்தா. வேண்டாமா? அப்புறம் எங்க போய் சாப்பிடுவேன்? யோ, இந்த ஊர்ல பிச்சை போடுற புண்ணியவான்களே இல்ல. இதை விட்டுடாத. இந்தா வாங்கிக்க. ஆமா, உன் பேர் என்ன? பேரே கிடையாதா? சரி, நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். தாடி பாபா. என்ன பேரு நல்லா இருக்கா? சரியான ஊமக்கோட்டா. உன்னை பார்த்தா பரிதாபமா இருக்கு. போனா போது, நீ இங்கே தங்கிக்க. நான் பூ விக்க போறேன். அப்புறமா வந்து பாக்குறேன். என்ன?